தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, சுமார் 5 மணி நேரமாக மருத்துவர்கள் கிண்டியில் நடத்தி வந்த அந்த போராட்டமானது தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் நடத்தி வந்த அந்த போராட்டமானது தற்போது வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சுமார் 5 மணி நேரமாக மருத்துவர்கள் கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் பேச்சுவார்த்தையானது அரசு மருத்துவர்களோடு நடைபெற்றது. இந்த சூழலில் கிண்டி அரசு மருத்துவமனையில் நடைபெற்று வந்த அந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். தற்போது கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் அந்த மருத்துவர்கள் நடத்தி வந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம். கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அந்த கத்திக்குத்து நடைபெற்ற சம்பவத்திலிருந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்கள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது இந்த போராட்டத்தை அவர்கள் கைவிட்டு தற்காலிகமாக வாபஸ் வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். காரணம், சென்னை தலைமைச் செயலகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 தரப்பிலிருந்தும் தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. அதாவது மருத்துவர்கள் தரப்பு மற்றும் அரசு தரப்பு. மருத்துவர்கள் தரப்பில் 15 அம்ச கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது கோரிக்கை என்பது மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் என்பது. அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனைகளுக்கு வெளியில் தேவையான அளவிற்கு பாதுகாவலர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது. அதே போல 3வது கோரிக்கை, உள்ளே வரக்கூடிய அந்த புறநோயாளிகள், அட்டெண்டர்ஸ், அந்த உள்நோயாளியாக இருக்கக்கூடிய உடன் வருபவர்கள், அவர்கள் அனைவரும் நீண்ட பரிசோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும். மருத்துவமனைக்கு உள்ளே கத்தியோ அல்லது கூர்மையான ஆயுதங்களோ கொண்டு அவர்கள் மருத்துவமனைக்கு உள்ளே வருவதற்கு அனுமதிக்க கூடாது. எனவே மருத்துவர்கள் தாக்கப்படக்கூடிய சம்பவம் என்பது இந்த கிண்டியில் மட்டும் என்பது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அவ்வப்போது அரங்கேறிக் கொண்டேதான் இருக்கிறது. நாங்கள் அனைவருக்கும் சமமாகத்தான் மருத்துவம் பார்க்கின்றோம். ஆனால் நாங்கள் சரியாக மருத்துவம் பார்ப்பதில்லை என்றோ அல்லது மருத்துவத்தால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அது போன்ற நேரங்களில் வரக்கூடிய அந்த பொதுமக்கள், வரக்கூடிய நோயாளிகளின் உறவினர்கள் உணர்ச்சி வசப்பட்டு மருத்துவர்களை தாக்குவது, மருத்துவமனைகளை அடித்து நொறுக்குவது, மருத்துவ அந்த பொருட்களை சேதப்படுத்துவது, இது போன்ற சம்பவங்களை நிகழ்த்தி வருகிறார்கள். இது தொடர்கதை ஆகி வரும் நிலையில் இதற்கு ஒரு தீர்வு வேண்டும், நிரந்தர முற்றுப்புள்ளி வேண்டும் என மருத்துவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கிறார்கள். எனவே அது தொடர்பாக தற்போது இந்த பேச்சுவார்த்தை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக சுமார் 5 மணி நேரமாக நடைபெற்று வந்த அந்த போராட்டம் தற்போது தற்காலிக வாபஸ் பெறப்பட்டு மருத்துவர்களும் செவிலியர்களும் தற்போது மருத்துவமனைக்கு தங்களுடைய பணிகளுக்கு திரும்பி இருக்கிறார்கள். மற்றவர்கள் அதிகாலையிலே பணிக்கு வந்தவர்கள் தங்களுடைய ஷிப்ட் முடிந்து வீடுகளுக்கும் சிலர் திரும்ப தொடங்கி இருக்கிறார்கள். கிண்டியில் நடைபெற்று வந்த அந்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையில் எட்டப்படக்கூடிய முடிவை பொறுத்து அடுத்த கட்டமாக தங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.